வணக்கம் நண்பர்களே. ஒரு டிராகனுக்கு எப்படி பயிற்சி கொடுத்து பெஸ்ட் ஃப்ரெண்டா மாத்தலான்ற கலவரமான கதையை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இதை சுருக்கமா சொல்லணும்னா 300 வருஷமா ஒரு தீவுல வாழ்ந்துகிட்டு இருக்க வைக்கிங்ஸுக்கு பெரும் அச்சுறுத்தலா இருக்கிறது டிராகன்ஸ் தான். அதுலயும் நைட் ஃபியூரின்னு சொல்லப்படுற டிராகன் தான் கொடூரமானது. இப்படி ஒரு டிராகன் கூட நெருங்கி பழகின ஊர் தலைவனோட புள்ள என்னவெல்லாம் கோமாளித்தனம் பண்ணி அதுக்கு பயிற்சி கொடுக்குறான். டிராகன்ஸ் ஏன் மனிதர்களை தாக்குதுன்ற காரணத்தை எப்படி கண்டுபிடிக்க போறான், அதை தடுக்க போராடும் சிறப்பான அனிமேஷன் காட்சிகளை 2010லயே நம்ம கண்ணுக்கு விருந்து படைச்ச ஹவு டு ட்ரெயின் யுவர் டிராகன் பாகத்தோட விளக்கத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா வரவங்க மறக்காம ஃபிலிம் ஃபெதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நோட்டிபிகேஷன்ஸ் உடனே வர பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. எடுத்ததும் கடலுக்கு நடுவில் அமைஞ்சிருக்க அழகான வைக்கிங்ஸ் தீவை பத்தி வளர்கிறான் ஹிக்கப்ன்ற பையன். எல்லா ஊர்லயும் கொசு தொல்லை இருக்கும், இல்லை எலி தொல்லை இருக்கும். ஆனா எங்க ஊர்ல மட்டும்தான் டிராகன் தொல்லை இருக்கும்னு சொல்லும் போதுதான் கலவரமா ஆட்டுக்குட்டியை வந்து தூக்கிட்டு போதுங்க டிராகன்ஸ். அதை பார்த்து பல பேர் பயந்து ஊரை காலி பண்ணிட்டு போவாங்க. ஆனா வைக்கிங்ஸ் அப்படி இல்லை. ஏன்னா அவங்களுக்கு பிடிவாத குணம் பிறந்ததுல இருந்தே இருக்கு. எல்லாரும் டிராகனை எதிர்த்து சண்டை போடும்போது நான் மட்டும் வெளியே வந்தா என்னை உள்ள விரட்டி அனுப்புவாங்க. ஏன்னா இந்த ஊர் தலைவர் ஸ்டாய்க்கு தான் என்னோட அப்பா. அவரு கை குழந்தையா இருக்கப்பவே ஒரு டிராகன் தலையை நசுக்கிட்டாருன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது கட்டுக்கதை கிடையாதுன்னு அவரை பார்த்தாலே உங்களுக்கு புரியும்னு சொல்லும்போது ஒழுங்கா உள்ள போடான்னு விரட்டி அனுப்புறாரு. சரின்னு மறுப்பு சொல்லாம அவனும் இரும்பு பட்டறைக்கு வந்து சேர்றான். அதை நடத்திட்டு வர காபர் கூட தான் நம்மளால சின்ன வயசுல இருந்து வளர்ந்துட்டு வரான். கத்திய சாண பிடிக்கிறதுல இருந்து பலதரப்பட்ட உபகரணங்களை செய்ய கத்துக்கிட்டான். இந்த ஊர்ல இவன் வயசு பசங்க பொண்ணுங்கெல்லாம் டிராகன்ஸ் கக்கிட்டு போற நெருப்பு அணைக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுல அழகாவும் ஆக்ரோஷமாவும் செயல்படுற ஆஸ்ட்ரிட் மேல நம்மளுக்கு ஒண்ணு இல்ல 2 கண்ணு தான். இப்படி இருக்க சூழல்ல நானும் ஒரு டிராகனை எப்படியாச்சும் கொண்டு பெரிய ஆளாகணும், அதுக்கு அனுமதி கொடுங்கன்னு காப்லர் கிட்ட கேட்கறான் ஹிக்கப்பு. தம்பி, உன்னால கத்திய மட்டும் இல்ல எந்த ஒரு ஆயுதத்தையும் சரியா பயன்படுத்த தெரியாது, அப்புறம் எதுக்கு சண்டைக்கு முந்திட்டு போற, கத்திய சாண பிடிக்கிற வேலையை மட்டும் பாருன்னு விரட்டி அனுப்புறாரு. அதே சமயம் இவனோட அப்பா ஸ்டாய்க்கு எதிர்த்து வர்றது எந்த ஒரு டிராகனா இருந்தாலும் சோலவா நின்று சமாளிச்சுக்கிட்டு இருக்காரு. அதுலயும் குறிப்பா கொலக்கொடூரமான டிராகன் நைட் ஃபியூரி மேலதான் நம்மளால கொலவெறியில இருக்காரு. அதுக்கேத்த போல உயரமான கட்டிடங்கள் மேல வச்சிருக்க இவங்க ஆயுதங்களை அசால்ட்டா நீல நெருப்பை பயன்படுத்தி அழிச்சிட்டு போகுது நைட் ஃபியூரி. இதை கவனிச்சு காப்லரும் களத்துல இறங்கி அதை பிடிச்சாகணும்னு கிளம்புறாரு. ஆனா ஹிக்கப்பு எல்லாரோட உத்தரவையும் மீறி அவன் உருவாக்கின வலைய வீசுற கருவியை தூக்கிட்டு பின்னாடி போறான். அங்க இருக்க உயரமான கட்டிடத்தை அழிக்க எப்படியும் நைட் ஃபியூரி வரும்னு தெரிஞ்சு காத்துக்கிட்டு இருக்கான். அதுக்கேத்தா போல நட்சத்திரங்களுக்கு நடுவுல பறந்து போற கருப்பு உருவத்தை கவனிச்சு ரெடியா இருக்கான். அது மின்னல் வேகத்துல தாக்கிட்டு பறந்து போகும்போது இவன் பக்காவா வலைய வீசுறான். அதுல சிக்கி ஊருக்கு ஒதுக்குப்புறமா போய் விழுது நைட் ஃபியூரி. இது நாள் வரைக்கும் யாரும் பண்ண முடியாத விஷயத்த நான் இன்னைக்கு சாதிச்சு காட்டியிருக்கேன், ஆனா இதை பார்க்க யாருமே இல்லையேன்னு புலம்புறான். அப்போ ஒரு டிராகன் இவன் அட்டாக் பண்ண வருது. நெருப்பு குழம்ப கக்கி கலவரம் பண்ணுது. அதே சமயம் ஆட்டுக்குட்டிங்களை கவர்ந்து போக வந்த மற்ற டிராகன்ஸை பிடிச்சி கட்டி போட்டுக்கிட்டு இருக்காரு ஸ்டாய்க்கு. தூரத்துல ஹிக்கப் ஒரு டிராகன் கிட்ட மாட்டிருக்கிறத கவனிச்சு உடனே போய் அவனை காப்பாத்த ஓடுறாரு. அந்த டிராகன் கிட்ட சிக்காம இவன் மரத்தூணுக்கு பின்னாடி பதுங்கி நிக்கிறான். அங்க வெறித்தனமா வந்த ஸ்டாய்க்கு வெறுங்கையாலேயே டிராகன் அடிச்சு விரட்டி அனுப்புறாரு. ஆனா மற்ற டிராகன்ஸ்லாம் ஒன்னா சேர்ந்து ஆட்டுக்குட்டிங்களை தூக்கிட்டு போயிடுதுங்க. இதை பார்த்து செம்ம கடுப்பான ஸ்டாய்க்கு கிட்ட, அப்பா இந்த வாட்டி நான் உண்மையாலுமே ஒரு நைட் ஃபியூரியை பிடிச்சிருக்கேன், அதனால தயவு செஞ்சு ஒரு குழுவை அமைச்சு ஊருக்கு ஒதுக்குப்புறமா அதை தேடி போக சொல்லுங்கன்னு சொல்றான். நீ வெளியே வந்தாலே விளங்காத விஷயங்கள் தான் நடக்குது, என் சொல் பேச்சை கேட்டு ஒழுங்கா வீட்டுக்குள்ளேயே இருக்க வேண்டியது தானேன்னு கத்துறாரு ஸ்டாய்க்கு. ஆனா அப்பா, நானும் ஒரு வைக்கிங் தானே, எனக்கும் ஒரு டிராகனை கொல்லணுன்ற வெறி இருக்காதான்னு கேட்கறான் ஹிக்கப்பு. உன்னால செய்ய முடியாத நிறைய விஷயங்கள் இருக்கு, அதுல ஃபர்ஸ்ட் டிராகனை கொல்றது. இவனை கொண்டு போய் வீட்டில் விட்டு வாப்பா, நான் போய் இவனால நடந்த சம்பவத்துக்கு தீர்வு சொல்லணும்னு கிளம்புறாரு ஸ்டாய்க்கு. சரின்னு காப்லரும் ஹிக்கப்பை தலைமையிலேயே ஒன்று வச்சு வீட்டுக்கு அழைச்சிட்டு போறப்போ, எங்க அப்பாவை போல புஜபல பராக்கிரமசாலியா இல்லாம போனது ஏன் தப்பான்னு கேட்கறான். அப்படி இல்லை தம்பி, நீயா இருக்கிறது தான் அவருக்கு பிரச்சனையே, அவருக்கு பிடிச்ச மாதிரி உன்னை மாத்திக்கோன்னு சொல்லிட்டு போறாரு காப்லரு. அதை சட்டை பண்ணாம நைட் ஃபியூரியை தேடி போறான் ஹிக்கப்பு. அதே சமயம் ஸ்டாய்க்கு ஒட்டுமொத்த மக்களையும் ஒன்று கூட்டி பனிக்காலம் வர்றதுக்கு முன்னாடி டிராகன்கள் வாழ்ற இடத்த கண்டுபிடிச்சி நாம போய் அதை தாக்குனா நிச்சயமா நம்மளால நிம்மதியா வாழ முடியும், அதுங்களை அங்கிருந்து விரட்டி அடிக்கிறதுக்கு யாரெல்லாம் என் கூட வரீங்கன்னு கேட்கிறாரு. இது நாள் வரைக்கும் அதுங்க கூட்ட தேடி போனவங்க யாருமே திரும்பி வந்ததில்லைன்னு சொல்லி தலை குனிஞ்சு நிக்கிறாங்க. அப்படின்னா இங்க இருக்கிறவங்க என் பிள்ளைய பத்திரமா பாத்துக்கணும், நான் போய் அந்த டிராகன்களை விரட்டி அடிக்கிறேன்னு சொல்றாரு ஸ்டாய்க்கு. உடனே எல்லாரும் கை தூக்கி நாங்க வரோம்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு ஹிக்கப் மேலே இவங்களுக்கெல்லாம் பயம் இருக்கு. கூட சேர்ந்து காப்லரும் கிளம்புறதுக்கு ரெடியாவ, நீ புது வீரர்களுக்கு பயிற்சி கொடுக்க இங்கே இருந்தாகணும்னு சொல்றாரு ஸ்டாய்க்கு. அப்போ ஹிக்கப்பு பட்டறைய பத்திரமா பார்த்துப்பான்னு நீ நினைக்கிறியா, அவனுக்கும் மற்ற புது வீரர்களோட சேர்ந்து நான் பயிற்சி கொடுக்குறேன்னு சொல்றாரு காப்லர். அது செட் ஆகாது மச்சி, சின்ன வயசுல என்னை போய் பாறையில மோத சொல்லி எங்க அப்பா உத்தரவிட்டாரு, நானும் ஏன் எதுக்குன்னு கேட்காம போய் மோதினேன், அந்த பாறை 2ஆ பொளந்துச்சு, அப்பதான் நம்மளோட பலம் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் அதை பயன்படுத்தி வாழ்ந்துகிட்டு இருக்கேன்.
ஆனா இவன் நான் எது சொன்னாலும் அதுக்கு எதிர்மறையா தான் நடக்கிறான்னு புலம்புறாரு. இருந்தாலும் அவனோட தற்காப்புக்காக சில விஷயங்கள்லாம் நானே சொல்லி தரணும்னு ஆசைப்படுறேன். அதனால மற்ற பசங்களோட சேர்ந்து அவனுக்கும் நான் பயிற்சி தரேன்னு சொல்றாரு காப்லர். என்னமோ பண்ணுப்பான்னு சொல்லிட்டு போறாரு ஸ்டாய்க்கு. இது இப்படி இருக்க தீவோட மறுபக்கமா போய் நைட் ஃபியூரியை தேடுறான் ஹிக்கப்பு. பல இடத்துல பார்த்து பிரோஜனம் இல்லைன்னதும் செம்ம கடுப்பாவறான். முன்னாடி இருக்க கிளையில அடி வாங்கினதும் தான் மரங்கள் உடஞ்சி விழுந்திருக்கிறத கவனிச்சு பள்ளத்தாக்கல போய் பார்க்கறான். அங்கதான் இவன் வீசின வலையால விழுந்த நைட் ஃபியூரி அசைய முடியாம படுத்து கிடக்கு. இது நாள் வரைக்கும் இவங்க அப்பா ஸ்டாய்க்க தவிர யாருமே நைட் ஃபியூரியோட உருவத்தை முழுசா பார்த்தது கிடையாது. கருப்பு உருவத்தோட கம்பீரமா படுத்து கிடக்கிற நைட் ஃபியூரியை கொண்டு அதோட இதயத்தை எடுத்துட்டு போய் எங்க அப்பா கிட்ட கொடுத்தாதான் என்னோட அருமை புரியும்னு சொல்லி கத்தியை எடுத்துட்டு வரான் ஹிக்கப்பு. அது இவனை கண்ணிமைக்காம பார்த்து எப்படியோ என்னை கொல்ல போறன்னு முடிவு பண்ணி அமைதியா கண்மூடி படுத்துருது. ஆத்திரத்துல கத்தியை வாங்கிட்டு வந்த ஹிக்கப்பு மனசு கேட்காம அதை சுத்தி இருந்த கயத்தை மட்டும் வெட்டி விடுறான். உடனே அவனை படுக்க போட்டு நெஞ்சு மேல காலை வச்சு வெறித்தனமா கத்தின நைட் ஃபியூரி ஹிக்கப்போட கண்ணை பார்த்து எதுவும் பண்ணாம அங்கிருந்து பறந்து போகுது. ஆனா கொஞ்ச தூரத்திலேயே சரியா பறக்க முடியாம பாறையில மோதி கீழே விழுந்துருது. இதை கவனிச்ச ஹிக்கப்பு நாம என்ன காரியம் பண்ணிருக்கோம்னு யோசிச்சு மயங்கி விழுந்துடுறான். கொஞ்ச நேரம் பொறுத்து அப்பாவுக்கு தெரியாம வீட்டுக்குள்ள போறலாம்னு பார்த்தா, தம்பி ஒரு நிமிஷம் இங்க வாயேன், உங்ககிட்ட நான் பேசணும்னு கூப்பிடுறாரு. இவனும் அதே போல நானும் உங்ககிட்ட பேசணும்னு சொல்றான். நான் சொல்றத ஃபர்ஸ்ட் கேளு. நீ ஆசைப்பட்ட மாதிரி டிராகனை கொல்றதுக்கான பயிற்சியை காப்லர் உனக்கு தருவாரு. அதுல உன் திறமையை காட்டுன்னு கோடாலி அன்பளிப்பா கொடுக்கறாரு ஸ்டாய்க்கு. அதை வாங்கிட்டு என்னால எந்த டிராகனையும் கொல்ல முடியாது, நான் மற்ற வேலைகளை பாத்துக்கிறேனேன்னு சொல்றான் ஹிக்கப்பு. இதுக்கு மறுப்பு சொல்லாம புரிஞ்சு நடந்துக்கோ. நான் டிராகன் வேட்டைக்கு கிளம்புறேன், திரும்பி வந்தா உன்னோட திறமையை பாக்குறேன்னு சொல்லிட்டு போறாரு ஸ்டாய்க்கு. ஆனா ஒரு வாட்டி கூட நான் என்ன சொல்ல வரேன்னு நீங்க புரிஞ்சிக்கவே மாட்டீங்கன்னு ஃபீல் பண்றான் ஹிக்கப்பு. அடுத்த நாள் காலையில மற்ற பசங்களோட சேர்ந்து ஹிக்கப்பையும் பயிற்சிக்கு கூட்டிட்டு வராரு காப்லரு. ஏன்பா நைட் ஃபியூரியை பிடிச்சவனுக்கு பயிற்சியெல்லாம் தேவையான கிண்டல் பண்றானுங்க மற்ற பசங்க. அதை சட்டை பண்ணாம உன் திறமையை காட்டுன்னு சொல்லிட்டு போறாரு காப்லர். பசங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறத விட அனுபவம் தான் அறிவை கொடுக்கும்னு புரிஞ்சு ஒரு டிராகனை திறந்து விடுறாரு. அதுகிட்ட இருந்து தற்காத்துக்க என்ன பண்றதுன்னு எல்லாரும் அலறி நிற்கும் போது ஆஸ்ட்ரிடு மட்டும் கேடயத்தை எடுத்து நிக்கிறா. அதை பார்த்து சூப்பருமானு பாராட்டுறாரு காப்லரு. இந்த டிராகன் குட்டியா இருந்தாலும் கண்டமேனிக்கு தாக்குது. ஆனா இவங்க கேடயத்தை வச்சு போடுற சத்தத்தால கிறங்கி போய் நிக்குது. அதனால ஒவ்வொருத்தரோட கேடயத்தையும் பொசுக்கி தள்ளுது. கடைசியா ஹிக்கப்பும் ஆஸ்ட்ரிடும் மட்டும்தான் கையில கேடயத்தோட நிக்கிறாங்க. ஆனா டிராகன் ஹிக்கப்பை தாக்குனதும் கேடயத்தை கீழே போட்டுடுறான். அதை எடுக்க ஓடும்போது டிராகன் அவனை மடக்கி பிடிச்சிருது. அதோட நெருப்பு வாயுவால தாக்க வரும்போது காப்லர் சிறப்பா உள்ள புந்து காப்பாத்திடுறாரு. என்னைக்குமே டிராகன்கள் அனுதாபப்படாம அட்டாக் பண்ணுங்க, உங்களை கொல்றதுக்கு கொஞ்சம் கூட அதுங்க தயங்காதுங்கன்றத மனசுல பதிய வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு போறாரு. அப்புறம் ஏன் நைட் ஃபியூரி மட்டும் என்ன கொல்லாம விட்டுச்சுன்ற கேள்வியோட காட்டுப்பகுதிக்கு வரான் ஹிக்கப்பு. அங்க பள்ளத்தாக்குல விழுந்த நைட் ஃபியூரி பறந்து போக முடியாம கஷ்டப்படுறத பார்த்து நோட்டு புக்கில் வரைஞ்சிக்கிட்டு இருக்கான். அதோட வால் பகுதியில ஒரு பக்கம் ரெக்கை இல்லாததை கவனிச்சு இதனாலதான் நைட் ஃபியூரியால பறக்க முடியலன்றதை தெரிஞ்சுக்கிறான். அது பல தடவை முயற்சி பண்ணியும் பறக்க முடியாம போக குளத்துல இருக்க மீன்களையாச்சும் பிடிச்சி திங்கலாம்னு பார்த்தா அதுவும் முடியாம போகுது. இதை பார்த்து ரசிச்சுக்கிட்டே தெரியாம பென்சிலை கீழே போட்ட ஹிக்கப்பை கவனிச்சு உத்து பாக்குது நைட் ஃபியூரி. அதை பார்த்துட்டு பதுசா மறுபடியும் ஊருக்குள்ள வந்து ஒன்னும் தெரியாம சாப்பிட உக்காந்துடுறான் ஹிக்கப்பு. இன்னைக்கு உங்களுக்கு எந்த விதமான பயிற்சியும் கிடையாது, டிராகன்களை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கோங்கன்னு ஒரு புக்கை கொடுத்துட்டு போறாரு காப்லர். ஆனா மற்ற பசங்களாம் அதை படிக்க விருப்பம் இல்லாம கிளம்பிடுறாங்க. ஹிக்கப்பு மட்டும் புத்தகத்தை புரட்டி டிராகன்களோட குணாதிசயத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறான். அதுல எந்த ஒரு டிராகனா இருந்தாலும் பார்த்த உடனே கொல்லணும்னு போட்டிருக்கு. ஆனா நைட் ஃபியூரியை பத்தின எந்த ஒரு தகவலும் கிடையாது. ஒருவேளை அதை பார்த்தீங்கன்னா ஓடி போய் ஒளிஞ்சுக்கோங்க, அது கண்ணில் படக்கூடாதுன்னு கடவுளை வேண்டிக்கோங்கன்னு எழுதி வச்சிருக்காங்க. அப்பதான் இவன் வரைஞ்ச நைட் ஃபியூரியை பத்தியும் அதோட குணாதிசயத்தை புரிஞ்சுக்கிட்டதை பத்தியும் யோசிக்கிறான். இது இப்படி இருக்க வைக்கிங்ஸை கூட்டிட்டு டிராகன்கள் வாழ்ற இடத்த தேடி கிளம்பின ஸ்டாய்க்கு பனி படர்ந்த பகுதியை கவனிச்சு இங்கதான் டிராகன்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கும்னு தெரிஞ்சு படகை உள்ள விட சொல்றாரு. இந்த பக்கம் கூண்டுக்குள்ள ஒரு குட்டி டிராகனை விட்டு அதை சமாளிக்க சொல்றாரு காப்லர். மற்ற பசங்கள்லாம் டிராகன் கிட்ட சிக்காம அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கும்போது ஹிக்கப்பு மட்டும் நைட் ஃபியூரிக்கு என்ன பிடிக்கும், அது என்ன பண்ணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். அதை பத்தி கதை சொல்றதுக்கு முதல்ல பார்த்தவங்க யாருன்னா உயிரோட இருக்கணும். அப்படி எனக்கு தெரிஞ்சு யாரும் இல்ல, ஒழுங்கா இந்த டிராகனை சமாளிக்கிற வேலையை பாருன்னு சொல்றாரு காப்லர். இதுக்கு நடுவில் ஆஸ்ட்ரிடு டிராகன் கிட்ட சிக்காம சிறப்பா எஸ் ஆனாலும் ஹிக்கப்பு மேல வந்து விழுந்துடுறா. அவன் கேடயத்துல மாட்டின கோடாலியவே எடுத்து டிராகன் மூஞ்சிலேயே ஒன்று வைக்கிறா. அடி வாங்கின டிராகன் அமைதியா போயிடுது. உடனே ஹிக்கப்பு கிட்ட உனக்கு எல்லாமே வெள்ளாட்டா போச்சா, நம்ம அப்பா அம்மா இது வரைக்கும் போட்டுக்கிட்டு இருக்க சண்டைய நாம தொடர போறோம், அதனால நீ எந்த பக்கம் உறுதியோட நிக்கணும்னு முடிவு பண்ணிட்டு களத்துல இறங்குன்னு சொல்லிட்டு போறா. அதை பெருசா எடுத்துக்காம நைட் ஃபியூரிக்காக ஒரு மீனை பிடிச்சிட்டு பாதுகாப்புக்காக ஒரு கேடயத்தையே எடுத்துட்டு வரான் ஹிக்கப்பு. அது பாறையில மாட்டிக்கினதும் சரி பரவாயில்லன்னு உள்ள போய் நைட் ஃபியூரியை தேடுறான். இந்த பயபுள்ள பாறை மேல உட்காந்து கியூட்டா இவனை கண்காணிச்சுக்கிட்டு இருக்கு. பட்டுன்னு இறங்கி வந்து அவன் சட்டைக்குள்ள மறைச்சு வச்சிருக்க கத்தியை கீழே போட சொல்லுது. சரின்னு ஹிக்கப் அதை தூக்கி தண்ணியில கிட சொன்னதும் தான் கிட்ட நெருங்கி வருது.
உடனே அதுக்காக எடுத்துட்டு வந்த மீனை கொடுக்கும்போது பல்லில்லாத வாயை திறக்குது. அதை கவனிச்சு நைட் ஃபியூரிய டூத்லெஸ்னு கூப்பிடுறான். உடனே குட்டி பற்களை வெளியேற்றி மீனை புடுங்கி தின்னது நைட் ஃபியூரி. அதை ஃபுல்லா கடிச்சு தின்னாலும் பாதி பீஸை வெளியே கக்கி ஹிக்கப்பு கிட்ட கொடுத்து அதை கியூட்டா சாப்பிட சொல்லுது. இவன் கொமட்டிக்கிட்டே கொஞ்சமா கடிச்சு முழுங்காம இருக்கிறத பார்த்து கியூட்டா முழுங்குன்னு சொல்லுது. வேற வழி இல்லாம ஹிக்கப் அதை முழுங்கிட்டு சிரிச்சதும் அவனை பார்த்து இதுவும் சிரிக்க முயற்சி பண்ணுது. என்னடா இதுன்னு ஆச்சரியப்பட்டு அதை தொட வரும்போது பறந்து போகுது. ஆனா கொஞ்ச தூரத்துக்கு மேல பறக்க முடியாம கீழே விழுந்துருது. அதை கவனிச்ச ஹிக்கப்பு கிட்ட நெருங்கி போறான். ஆனா தரையில நெருப்பை விட்டு சூடா படுத்த நைட் ஃபியூரி அவன் கிட்ட வர்றதை பார்த்து நேரா போய் மரத்துல தலைகீழா தொங்கி தூங்குது. இவன் சோகமா போய் உக்காந்து குச்சியை வச்சு நைட் ஃபியூரிய வரைஞ்சுக்கிட்டு இருக்கான். அது இவன் என்ன பண்றான்னு பார்க்க கிட்ட நெருங்கி வருது. அப்புறம்டா இவனை போலவே மரத்தோட கிளைய பிடுங்கி இவனை வரைய முயற்சி பண்ணுது. வாயில கவ்வுன கிளைய வச்சு கண்ட மேனிக்கு சுத்தி கம்பி கோலம் போட்டு வச்சிருக்கு. இது ஆச்சரியப்பட்டு வாயை பொழந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்த ஹிக்கப்பு அது வரைஞ்சி வச்ச கோடு மேல காலை வச்சதும் முரட்டுத்தனமா முறைக்குது. அவனும் அதை வெறுப்பேத்தி பார்க்க காலை வச்சு வச்சு எடுக்கிறான். அடுத்து கோடு மேல பாதம் படாம அழகா வெளியே வந்து நைட் ஃபியூரி பக்கத்துல நிக்கிறான். அதை தொடலாம்னு கையை தூக்குனா முறைச்சிக்கிட்டு நிக்குது. உடனே கண்ணை மூடி இவன் மூஞ்சி திருப்பிட்டு கையை மட்டும் நீட்டுறான். அதை பார்த்த நைட் ஃபியூரி இவன் மேல உள்ள நம்பிக்கையால தலையை கொண்டு வந்து கை முன்னால வைக்குது. முறையா ஒரு டிராகனை அன்போட தொட்டு பார்க்குற வைக்கிங் இவன் தானே ஹிக்கப்பு யோசிக்கலாம். அன்னைக்கு நைட்டு ஹிக்கப்பு மற்ற பசங்களோட உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது டிராகன் கூட சண்டை போட்டு ஒரு கையையும் காலையும் இழந்த கதையை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்காரு காப்லர். அதை கேட்டு உங்களுக்காக நான் சண்டை போடுற எல்லா டிராகனோட காலையும் வெட்டுறேன்னு சொல்றான் ஒருத்தன். தம்பி அதோட ரெக்கையை வெட்டினாலே போதும், பறக்க முடியாத டிராகன் தான் பணத்துக்கு சமம்னு சொல்லிட்டு போறாரு காப்லர். இதை கேட்டு நைட் ஃபியூரியை எப்படியாச்சும் பறக்க வைக்கணும்னு முடிவு பண்ணி பட்டறைக்கு போறான் ஹிக்கப்பு. இந்த கும்பல்ல இவன் தனியா போறத ஆஸ்ட்ரிடு மட்டும் பார்த்துடுறா. ஹிக்கப்பு நைட்டு ஃபுல்லா உட்காந்து நைட் ஃபியூரிக்காக ஒரு ரெக்கையை ரெடி பண்ணிடுறான். அடுத்த நாள் காலையில ரெக்கையோட சேர்ந்து ஒரு கூடை ஃபுல்லா மீனை கொண்டு வந்து கொட்டி, எங்கப்பா இருக்க டூத்லெஸ், உன் வயத்தை ரொப்புறதுக்காகவே நான் என்னென்ன கொண்டு வந்திருக்கேன் பாருன்னு கூப்பிடுறான். அதுவும் பறந்து வந்து மீனுக்கு மத்தியில் இருக்க ஈலை பார்த்து ஒழுங்கா அதை தூக்கி போடுன்னு சொல்லுது. சரின்னு அதை எடுத்து போட்டதும் டூத்லெஸ் மீனை ரசிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. அந்த கேப்ல அங்கேயும் இங்கேயும் அலமோதுற வாலு மேல உட்காந்து அழகா இவன் செஞ்சு வச்ச ரெக்கையை மாட்டி விட்டுடுறான். அது கூடையில இருக்க மீனை ஃபுல்லா சாப்பிட்டு இவன் என்ன பண்றான்னு திரும்பி பாக்குது. பக்காவா ரெக்கையை மாட்டி விட்டதும் பறக்க தொடங்குது டூத்லெஸ். ஆனா வாலு மேல உட்காந்துட்டு இருந்த ஹிக்கப்பு ஐயோ அம்மான்னு அலறிக்கிட்டு இருக்கான். கரெக்டா அது பாறையை தாண்டி பறக்க முடியாம கீழே விழும்போது இவன் செஞ்ச ரெக்கையை விரிச்சிடுறான். உடனே பழையபடி மின்னல் வேகத்துல பறக்க ஆரம்பிக்குது டூத்லெஸ். அதை கவனிச்சு நான் உருவாக்கின ரெக்க வேலை செய்தேன்னு சந்தோஷப்படுறான் ஹிக்கப்பு. ஆனா இவன் வாலு மேல உட்காந்து கத்திக்கிட்டு இருக்கிறத கவனிச்சு தண்ணியில தள்ளி விட்டு பறந்து போலாம்னு முயற்சி பண்ணுது டூத்லெஸ். அப்போ ரெக்கையை விரிக்கிறதுக்கு ஆள் இல்லாம இதுவும் குட்டையில விழுந்துருது. சரின்னு அங்கிருந்து கிளம்பி மறுபடியும் பயிற்சி நடக்கிற இடத்துக்கு வந்துடுறா ஹிக்கப்பு. அங்க 2 தலை டிராகனை திறந்து விட்டு அதை சமாளிக்க சொல்றாரு காப்லரு. ஒரு தலையில இருந்து கேஸும் இன்னொரு தலையில இருந்து தீப்பொறியும் உண்டாக்குற டிராகனை பார்த்து பசங்கெல்லாம் தெரிச்சு ஓடுறாங்க. ஆனா ஆஸ்ட்ரிட் அதை எப்படியாச்சும் சமாளிச்சாகணும்னு முயற்சி பண்றா. அந்த நேரம் பார்த்து அவ கையில தண்ணி இல்லாம போனதுனால இவ பதறி போறா. அப்போ ஹிக்கப்பு முன்னாடி டிராகன் வந்து நின்னதும் அதுக்கு முறவாசல் பண்ற மாதிரி தண்ணியை ஊத்துறான். உடனே காப்லர் பையனை எப்படி காப்பாத்துறதுன்னு பயந்து போறாரு. ஆனா ஹிக்கப்பு கையை காட்டினதும் அந்த டிராகன் பயந்து பின்னாடி போகுது. அவன் சொக்காக்குள்ள பதுக்கி வச்சிருந்த ஈலை பார்த்து தான் இது பயந்து இருக்கு. எந்த ஒரு அடக்குமுறையும் பயன்படுத்தாம டிராகனை அழகா உள்ள தள்ளி ஈலை தூக்கி போட்டு கதவை சாத்திட்டு வரான் ஹிக்கப்பு. அதை பார்த்து எல்லாருமே வாயை புலகுறாங்க. சரி இன்னைக்கு பாடம் முடிஞ்சதில்ல, எனக்கு வேற வேலை இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்புறான் ஹிக்கப்பு. இதை கேட்ட ஆஸ்ட்ரிடு மட்டும் சந்தேகத்தோட பாக்குறா. ஹிக்கப்பு இவன் இல்லாம டூத்லெஸ்ஸால பறக்க முடியாதுன்னு தெரிஞ்சு அது மேல உட்காந்து போக லெதர் சீட்டை ரெடி பண்ணி எடுத்துட்டு வரான். ஆனா டூத்லெஸ் அதை ஏத்துக்காம மிரண்டு ஓடுது. இருந்தாலும் கஷ்டப்பட்டு அதை மேல வச்சு பறக்க முயற்சி பண்றான். கொஞ்ச தூரம் பறந்து போனதும் இவனை கவுத்து விடுறதுனால அடுத்ததா ஒரு சேஃப்டி பெல்ட்டை ரெடி பண்ணி மாட்டி விடுறான். இந்த கேப்ல ஹிக்கப்பு உருண்டு பிறண்ட புல்ல கொண்டு வந்து பயிற்சிக்காக பிடிச்சி வச்சிருக்க டிராகன் கிட்ட காட்டி அதை சப்பையா சமாளிக்கிறான். அதுங்களும் இவன் மேல வர டூத்லெஸோட வாசனையை வந்து பார்த்து மயங்கிடுதுங்க. இதை காப்லரு மற்ற பசங்க ஊர் மக்கள் எல்லாரும் பெருமையோட பார்த்தாலும் ஆஸ்ட்ரிட் மட்டும் சந்தேகத்தோட பாக்குறா. அதை பத்தி கவலைப்படாம டூத்லெஸ் கூட நெருங்கி பழகிட்டு இருக்கான் ஹிக்கப்பு. ஒரு நாள் அதோட கழுத்து பகுதியில கைய வச்சதும் சொக்கி போய் தூங்குறத கவனிச்சு இதையே பயிற்சியிலையும் பயன்படுத்தலாம்னு முடிவு பண்றான். ஒரு நாளும் இவன் விதவிதமா டிராகன்களை சமாளிக்கிறத பாக்குறதுக்காகவே ஊர் மக்கள் எல்லாரும் ஒண்ணு கூடுறாங்க. அன்னைக்கு எப்பவும் போல ஆஸ்ட்ரிட் ஆயுதங்களால டிராகன் அடக்க முயற்சி பண்ணி தோத்து போறா. ஆனா ஹிக்கப்பு டிராகனை பார்த்து பயந்தாலும் அது கழுத்து பகுதியில தடவி கொடுத்து தூங்க வச்சிடுறான். இதனால ஆஸ்ட்ரிட் செம்ம கடுப்பாவரா. எப்பவும் ஹிக்கப்பை ஒதுக்கி வச்ச பசங்க எல்லாரும் இப்ப அவங்க கூட போய் உட்காந்து சாப்பிடுறாங்க. அதை பார்த்து செம்ம கடுப்பான ஆஸ்ட்ரிட் ஹிக்கப்பை விட சீக்கிரமா டிராகன் அடக்கிறதுக்காக பயங்கரமா பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கா. அப்போ இவன் எதையோ மறைச்சி எடுத்துட்டு போறதை கவனிச்சு பின்தொடரலாம்னு பார்த்தா ஆளை காணோம். ஒரு நாள் மாட்டு வெடி மகனேன்னு மனசுல நினைச்சுக்கிறா. அவன் டூத்லெஸ்ஸுக்கு கியரை போட்டு ரெக்கையை விரிகிறா போல பக்காவா செட் பண்ணிடுறான்.
அதை பயன்படுத்தி பறக்கலாம்னு முயற்சி பண்ணாலும் தோல்வியில தான் முடியுது. அன்னைக்கு நைட்டு சில பல சில்லற வேலைகளை செய்யறதுக்காக டூத்லெஸ பட்டறைக்கே அழைச்சிட்டு வரான் ஹிக்கப். அங்க சில திருத்தங்களை செஞ்சு முடிக்கும் போது ஆஸ்ட்ரிட் இவனை வெளியே கூப்பிடுறா. அவகிட்ட யார் கண்ணிலையும் படாம உள்ள கூட்டிட்டு வந்த டிராகனை இவ பாத்துட கூடாதுன்னு பதட்டத்திலேயே பேசுறான். நீ எதுக்காக விசித்திரமா நடந்துக்கிறேன்னு கூடிய சீக்கிரம் நான் கண்டுபிடிப்பேன்னு சொல்லும் போதே டிராகன் இவனை இழுத்துட்டு போகுது. அவ எட்டி பாக்குறதுக்குள்ள ஆளை காணோம்னதும் கடுப்பாவரா. இது இப்படி இருக்க ஸ்டாய்க்கு தலைமையில டிராகன்கள் தங்கி இருக்க இடத்தை தேடி 2 கப்பல்ல போன கும்பல் இப்போ ஒரு கப்பல்ல தான் திரும்பி வந்திருக்காங்க. அதுவும் சின்ன பின்னமா சதஞ்சு கிடக்கு. அவர்கிட்ட என்னப்பா டிராகன்கள் தங்கி இருக்க இடத்தையாச்சும் கண்டுபிடிச்சிங்களான்னு கேட்கிறாரு காப்லர். எங்களால அந்த இடத்த கூட நெருங்க முடியல. இந்த பயணம் படு தோல்வியில முடிஞ்சது. சரி நீ என்ன சாதிச்சேன்னு கேட்கிறாரு ஸ்டாய்க்கு. உன் புள்ள வினோத முறையில டிராகன்களை அடக்கி ஆள்றத பார்க்க ஒரு ரசிக கூட்டமே இருக்குன்னு சொல்றாரு காப்லர். இதுக்காகவே ஊர் மக்கள் எல்லாரும் ஒன்னு சேர்ந்து ஒரு பார்ட்டி வைக்கிறதா ஸ்டாக்கி கிட்ட சொல்றாங்க. அதை கேட்டு பெருமைப்படுறதா இல்ல சந்தேகப்படுறதான்னு யோசிக்கிறாரு ஸ்டாய்க்கு. அதே சமயம் நம்பாலு எல்லா திருத்தங்களையும் முடிச்சிட்டு தீவை விட்டு டூத்லெஸோட பறந்து போறாரு. எந்த திருப்பத்துல எந்த கியரை பயன்படுத்தணும்னு அவன் பேப்பர்ல பக்கவா வரைஞ்சி வச்சிருக்கான். அதை பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் ஒரு பாறைக்குள்ள பூந்து கலவரம் பண்றான். அடுத்து வானத்தை நோக்கி போகும்போது துருப்பு சீட்டு பறந்து போகுது. அதை பிடிக்கலாம்னு முயற்சி பண்ணா பாதுகாப்பு பெல்ட்டா வந்து கீழே விழுந்துடுறான். ஆள் இல்லைன்றதுனால டூத்லெஸாலையும் தனியா பறக்க முடியாம கீழே விழுது. உடனே ஹிக்கப் அலறி கத்தினாலும் நடுவானத்திலேயே டூத்லெஸை பிடிச்சி அது மேலே ஏறி உட்காந்து சேஃப்டி பெல்ட்டை மாட்டிக்கிறான். அப்புறம்டா கியரை போட்டு பறக்கலாம்னு பார்த்தா பேப்பர் பறந்து போகுது. வேற வழி இல்லாம முழு கவனத்தையும் செலுத்தி பக்காவா கியரை மாத்தி கடலுக்கு நடுவுல இருக்க பாறைகளோட இண்டு இணுக்களை பூந்து சிறப்பா பறந்து போறான். ஒரு வழியா பழையபடி பறக்கிறோமேனு சந்தோஷப்பட்ட டூத்லெஸ் நடுவானத்திலேயே நெருப்ப விடுது. அதனால பாவம் ஹிக்கப்போட மூஞ்சிதான் லைட்டா தீஞ்சி போகுது. அங்கிருந்து மீன்களை பிடிச்சி கரையோரமா உட்காந்து சாப்பிடும் போது எப்பவும் போல ஹிக்கப்புக்கு ஒரு மீனோட தலையை கக்கி சாப்பிட சொல்லுது டூத்லெஸ். எனக்கு அது செரிமானம் ஆகலப்பா, அதனாலதான் சுட்டு சாப்பிடுறேன்னு சொல்றான் ஹிக்கப்பு. மீனோட வாசனையை மோப்ப முடிச்சு இந்த இடத்துக்கு குட்டி குட்டி டிராகன்ஸ் பறந்து வருதுங்க. ஆனா ஒரு மீனை கூட தரமாட்டேன்னு சொல்லி மறைச்சு வச்சுக்குது டூத்லெஸ். ஒரு டிராகன் பாதி மீன் தலையை தூக்கிட்டு போக இன்னொன்னு குட்டி மீனை தூக்கிட்டு போக முயற்சி பண்ணுது. அதை தடுத்து முறைச்ச டூத்லெஸ் நெருப்பை விட்டு பொசுக்கலாம்னு பார்த்தா அது வாய்க்குள்ள குட்டியா ஒரு நெருப்பை விட்டு இது பொசுக்கிடுது. பாவம் புகையை தள்ளிட்டு வந்த குட்டி டிராகனுக்கு ஹிக்கப் ஒரு மீனை தரான். அதை சாப்பிட்டு செல்ல பிராணி போல வந்து பக்கத்துல படுத்து தூங்குது. அப்பதான் ஹிக்கப்புக்கு டிராகன்களை பத்தி நாங்க தப்பா தான் புரிஞ்சு வச்சிருக்கோம்னு தெளிவா புரியுது. அன்னைக்கு நைட்டு இவன் ரூமுக்கு வந்த அப்பா, இந்த ஊர்ல எனக்கு தெரியாம எந்த ஒரு விஷயமும் நடக்காது, உன்னோட ரகசியம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னு சொல்றாரு. அதை கேட்டு பதறி போன ஹிக்கப்பு, நானே உங்ககிட்ட சொல்லாம்னு இருந்தேன்னு வாயை திறக்கிறான். அதுக்குள்ள நான் வேண்டின கடவுள்கள் என்னை கைவிடல, ஓடினு தோறு எல்லாருமே ஒன்னா சேர்ந்து அவங்களோட வீரத்தை உனக்கு கொடுத்துருக்காங்க. அதனாலதான் நீ ஈஸியா டிராகன்களை கட்டுப்படுத்துற. உனக்காகவே உங்க அம்மாவோட நெஞ்சில போட்டிருந்த கவசத்தை தலைக்கவசமா மாத்தி கொண்டு வந்திருக்கேன். அதோட இன்னொரு பாதியை தான் என் தலையில நான் மாட்டிருக்கேன். நம்ம 2 பேரு கூடயும் உங்க அம்மா எப்பவும் இருப்பாங்கன்றத புரிஞ்சுக்கிட்டு இதை தலையில மாட்டிக்கோன்னு சொல்றாரு. நல்ல வேலை நைனாக்கு விஷயம் தெரியலன்னு சந்தோஷப்பட்டு தலைக்கவசத்தை வாங்கி வச்சுக்கிட்டு எனக்கு தூக்கம் வருது, நீங்க கிளம்புங்கன்னு சொல்றான். அவரும் நாளைக்கு நடக்க போற இறுதி போட்டியில சிறப்பா சம்பவம் பண்ணுன்னு சொல்லிட்டு போறாரு. அடுத்த நாள் ஹிக்கப்புக்கும் ஆஸ்ட்ரிடுக்கும் நடக்கிற போட்டியில எப்பவும் போல முன்னாடி ஓடி போய் டிராகன் அடக்க முயற்சி பண்றா ஆஸ்ட்ரிடு. ஆனா ஹிக்கப்பு அதை சப்பையா தூங்க வச்சிடுறான். இதனால செம்ம கடுப்பாவரா ஆஸ்ட்ரிடு. இந்த ஊரோட தாய் கிழவி டிராகனை கொல்றதுக்கான முழு தகுதியும் ஹிக்கப்புக்கு தான் இருக்குன்னு தேர்வு செய்யறாங்க. இதை கேட்டு எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்தின கணக்கா கொதிச்சுக்கிட்டு இருக்கா ஆஸ்ட்ரிடு. ஆனா ஸ்டாய்க்கு ஹிக்கப்பு செஞ்ச சாதனையை பார்த்து பெருமைப்படுறாரு. இதுக்கு மேல இந்த ஊர் நம்மளுக்கு செட் ஆகாதுன்னு சொல்லி டூத்லெஸோட பறந்து போக கிளம்புறான் ஹிக்கப்பு. அதுக்கு தேவையான ட்ரெஸ்ஸை மாட்டிக்கிட்டு இருக்கும்போது ஆவுன்னா காணாம போறியே, இங்க வந்து என்ன பண்றேன்னு கேட்கறா ஆஸ்ட்ரிடு. ஆத்தி கண்டுபிட்டாலே இப்ப என்ன பண்றதுன்னு யோசிச்சு, நான் ரகசியமா ட்ரெஸ்ஸை தயாரிச்சு இங்க வந்து போட்டு பாக்குறது நீ கண்டுபிடிச்சிட்ட, இதை போய் ஊர் மக்கள் கிட்ட சொல்லி என்ன அடி வாங்க வை, இப்போ கிளம்புன்னு சொல்றான் ஹிக்கப்பு. ஆனா ஆஸ்ட்ரிடு ஹிக்கப்பை அடிச்சு படுக்க வச்சுட்டு கோடாலியால தாக்குறா. அவ மெதுவா அடிச்சாலும் டூத்லெஸோட கண்ணுக்கு ஆபத்தா தெரிஞ்சு இவளை அட்டாக் பண்ண வருது. உடனே ஆஸ்ட்ரிடு ஹிக்கப்பை காப்பாத்துறதா நினைச்சு கட்டிப்பிடிச்சு உருள்றா. அப்புறம்டா கோடாலியை உதச்சி தள்ளிட்டு, இவ என்னோட ஃப்ரெண்டு தான், அமைதியா நில்லு, இவ பேர் ஆஸ்ட்ரிடு, இது பேரு டூத்லெஸ்ன்னு அறிமுகப்படுத்துறான். என்னடா பேரெல்லாம் வச்சு டிராகனை வளர்த்துக்கிட்டு இருக்கன்னு யோசிச்சு பயந்து ஓடுறா ஆஸ்ட்ரிடு. உடனே டூத்லெஸோட கிளம்பி ஆஸ்ட்ரிடை பிடிச்சி மரத்தோட முனையில தொங்க விடுறான் ஹிக்கப்பு. அவ அலறி கத்தும் போது நான் சொல்ல வர்றத நிதானமா கேளுன்னு புரிய வைக்க முயற்சி பண்றான். வேற வழி இல்லாம டூத்லெஸ் மேல ஏறி உக்காந்துடுற ஆஸ்ட்ரிடு. அது முரட்டுத்தனமா பறந்து போய் வானத்துல பல வேடிக்கைகளை காட்டி ஆஸ்ட்ரிடை பயமுறுத்துது. ஏடா கூடமா பறக்கிறதுனால பதறி போன ஆஸ்ட்ரிடு என்னை மன்னிச்சிடு, தயவு செஞ்சு என்ன கீழே இறக்கி விடுன்னு கெஞ்சி கேட்கிறா. அதை புரிஞ்சுக்கிட்டு நிதானமா மேகங்களுக்கு நடுவுல பறந்து போது டூத்லெஸ். அதனால பயம் மறைஞ்சு போய் ஆஸ்ட்ரிடோட மனசுக்குள்ள ஆச்சரியமும் சந்தோஷமும் தான் நிரம்பி இருக்கு. அவ மேகங்களை தொட்டும் நைட்ல தெரியிற நார்தர்ன் லைட்ஸை பார்த்தும் வாயை புலகுறா. இந்த வாட்டி ஹிக்கப்ப அன்போட கட்டி தழுவுறா. உன் டிராகனை பத்தி நான் தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றா. அதை கேட்டு டூத்லெஸும் ஹிக்கப்பும் சந்தோஷப்படுறாங்க.
கொஞ்ச நேரம் ஆசுவாசமா பறந்துகிட்டு இருக்கும்போது பல ஊர்ல இருந்து பல உணவுப் பொருட்களை வேட்டையாடி எடுத்துட்டு வருதுங்க டிராகன்ஸ் கூட்டம். அதை பார்த்து ஹிக்கப்பும் ஆஸ்ட்ரிடும் பதறி போறாங்க. மற்ற டிராகன்ஸ் கண்ணுல சிக்காம டூத்லெஸ் முதுகு பின்னாடி பதுங்கிடுறாங்க. அதால கூட்டத்தை விட்டு தப்பிக்க முடியலன்னதும் மொத்த டிராகன்ஸும் வாழ்ற இடத்துக்கு போகுது. இங்க வர்றதுக்கு தான் எங்க அப்பா உசுர கொடுத்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா நம்ம சல்லிசியா நுழைஞ்சிட்டோம்னு சொல்றான் ஹிக்கப்பு. ஆஸ்ட்ரிடுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. இந்த இடத்த பார்த்து வாயை பொளந்துகிட்டு இருக்கா. ஆனா மொத்த டிராகன்ஸும் வேட்டையாடி எடுத்துட்டு வந்த உணவுப் பொருட்களை அதல பாதாளத்துல போடுதுங்க. எதையும் இதுங்க சாப்பிடாம எதுக்காக கீழே போடுதுங்கன்னு யோசிக்கும் போது ஒரு டிராகன் மட்டும் குட்டி மீனை கீழே துப்புது. அப்போ மிகப்பெரிய டிராகன் ஒன்று இந்த குட்டியை எகிரி பிடிச்சி தின்றுது. இதை கவனிச்சுதான் மொத்த டிராகன் கூட்டமும் இந்த ஒண்ணுத்துக்காக எல்லாத்தையும் வேட்டையாடி கொண்டு வருதுங்கன்னு புரிஞ்சுக்கிறாங்க ரெண்டு பேரும். அது மனுஷங்க இந்த இடத்துக்குள்ள இருக்காங்கன்னு மோப்பம் முடிச்சு டூத்லெஸ் தாக்குது. ஆனா தலைவன் அதுகிட்ட சிக்காம சிறப்பா எஸ் ஆகிடுறாப்புல. அங்கிருந்து இவங்க ஊருக்கு வந்ததும் முதல்ல இந்த இடத்த பத்தி உங்க அப்பாவுக்கு தகவல் கொடுக்கலாம்னு சொல்றா ஆஸ்ட்ரிட். இப்போதைக்கு நாம எதுவும் சொல்ல தேவையில்ல, நாளைக்குள்ள நல்லா யோசிச்சு அவர்கிட்ட பேசுறேன்னு சொல்றான் ஹிக்கப்பு. அதுக்கு ஒத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் என்னை கடத்திட்டு போனதுக்காகன்னு சொல்லி ஒரு குத்த விட்டு என்னை சந்தோஷப்படுத்தினதுக்காகன்னு சொல்லி ஒரு முத்தம் கொடுத்துட்டு போறா ஆஸ்ட்ரிட். அடுத்த நாள் காலையில ஹிக்கப்பு ஒரு டிராகனை கொல்றதை பாக்குறதுக்காக ஊர் மக்கள் எல்லாரும் ஒண்ணு கூடி நிக்கிறாங்க. 2 வாரத்துக்குள்ள என் மவன் ஒரு மாவீரனா மாறுவான்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. ஆனா இப்போ அந்த காட்சியை நான் நேரில் பார்க்க போறேன். அவன் தான் என் புள்ளன்னு சொல்லிக்கிறதுல இப்போ நான் பெருமைப்படுறேன்னு ஊரு முன்னாடி பேசிட்டு போறாரு ஸ்டாய்க்கு. ஆனா ஹிக்கப்பு கூண்டுக்குள்ள நுழையிறதுக்கு முன்னாடி எனக்கு டிராகனை பார்த்து எந்த ஒரு பயமும் கிடையாது, எங்க அப்பாவை பார்த்து தான் பயமா இருக்கு. அதனால இங்க என்ன நடந்தாலும் டூத்லெஸுக்கு எதுவும் ஆகாம பாத்துக்கோன்னு ஆஸ்ட்ரிட் கிட்ட சொல்லிட்டு போறான். அப்பா கொடுத்த தலைக்கவசத்தையும் கேடயத்தையும் ஒரு குட்டி கத்தியும் எடுத்துட்டு ரெடியா நிக்கிறான். அவனை தாக்குறதுக்காக உடம்பு ஃபுல்லா நெருப்பா எரியிற டிராகனை திறந்து விடுறாங்க. அதோட ஆக்ரோஷத்தை பார்த்து ஊர் மக்கள் எல்லாருமே மிரண்டு போறாங்க. ஆனா இவன் மட்டும் தலைக்கவசம் கத்தி கேடயம்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டு நான் இவங்கள மாதிரி கிடையாதுன்னு சொல்லி டிராகனை அன்போட தொட நெருங்குறான். அதை பார்த்து செம்ம கடுப்பான ஸ்டாய்க்கு ஒழுங்கா சண்டையை நிறுத்துங்கடான்னு கத்துறாரு. ஆனா உள்ள ஹிக்கப்பு முன்னாடி அமைதியா கண்ண மூடி நெருங்குது டிராகன். அதை பார்த்து செம்ம கடுப்பாகி சுத்தியால கூண்டு கம்பி அடிக்கிறாரு ஸ்டாய்க்கு. இந்த சத்தம் கேட்டு நெருப்பு டிராகன் வெறியாகி ஹிக்கப்பை வெறித்தனமா துரத்துது. அதுகிட்ட சிக்காம ஹிக்கப்பு அலறிக்கிட்டே ஓடுற சத்தம் கேட்டு காட்டுல இருக்க டூத்லெஸ் அடிச்சு பிடிச்சி மேலே ஏறி ஊரு பக்கம் ஓடி வருது. இங்க ஆஸ்ட்ரிட் உள்ள புந்து ஹிக்கப்பை காப்பாற்ற முயற்சி பண்றா. ஆனா டிராகன் அவ பக்கமா திரும்பினதும் தெரிச்சு ஓடுறா. அப்போ ஸ்டாய்க்கு உள்ள புந்து ஆஸ்ட்ரிட காப்பாத்திடுறாரு. ஆனா ஹிக்கப்பால தப்பிச்சு வர முடியாம சுத்தி சுத்தி ஓடிக்கிட்டு இருக்கான். அந்த சமயம் தெரியான என்ட்ரன்ஸ் கொடுத்த நைட் ஃபியூரி கூண்டுக்குள்ள பூந்து நெருப்பு டிராகனை தாக்கி சமாளிக்குது. இதை பார்த்து பயந்து போய் பம்மி பதுங்குது நெருப்பு டிராகன். டூத்லெஸ் ஹிக்கப்பு முன்னாடி நின்று அவனுக்கு எந்தவித ஆபத்தும் வரவிடாம பாத்துக்குது. ஆனா இதை கவனிச்ச ஊர் மக்கள் எல்லாரும் உள்ள பூந்து டூத்லெஸ் தாக்க முயற்சி பண்றாங்க. அதுவும் கடுப்பாகி அவங்கள சமாளிக்கிற வேலையை பாக்குது. அப்போ ஹிக்கப்பு உள்ள பூந்து 2 பேரையும் சமாதானப்படுத்த முயற்சி பண்றான். இது இவனுக்கே ஆபத்தா முடியும்னு புரிஞ்சு ஆஸ்ட்ரிட் ஹிக்கப்பை தடுத்துடுறா. உடனே மொத்த ஊரும் சேர்ந்து டூத்லெஸை பிடிச்சிடுறாங்க. ஆனா ஸ்டாய்க்கு ஹிக்கப்பை தனியா கூட்டிட்டு வந்து உன் மனசுல என்ன நினைச்சு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கோபமா கேட்கிறாரு. இதை பத்தி நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கணும். டூத்லெஸ் என்ன காப்பாத்ததான் வந்துச்சு, தயவு செஞ்சு அதை எதுவும் பண்ணிடாதீங்கன்னு கெஞ்சி கேட்கறான். பதிலுக்கு ஏண்டா அதுங்க நம்மள எத்தனை பேரை கொண்டு இருக்குங்க தெரியுமான்னு கேட்கிறாரு ஸ்டாய்க்கு. அதுங்க 100 பேரை கொண்டுச்சிங்கன்னா நீங்க 1000 டிராகனை கொண்டு இருக்கீங்க. பாவம் அதுங்க வேட்டையாடுற மொத்தத்தையும் கொண்டு போய் மிகப்பெரிய டிராகனுக்கு கொடுக்கலனா இதுங்களையே தின்னுடும். அதுக்கு பயந்துதான் நம்ம ஊரை தாக்கிட்டு இருக்குங்கன்னு சொல்றான். அப்போ நீ டிராகன்கள் வாழ்ற கூடாரத்துக்கு போயிருக்கியான்னு கேட்கிறாரு ஸ்டாய்க்கு. அதை ஒரு டிராகனால தான் கண்டுபிடிக்க முடியும்னு தெரியாதனமா வளரிடுறா ஹிக்கப்பு. அதை கேட்டு நீ ஒரு வைக்கிங்காவோ இல்லை என் புள்ளையாவோ இருக்க தகுதியே கிடையாதுன்னு சொல்லிட்டு போர்க்கப்பல்களை ரெடி பண்ணுங்கடான்னு உத்தரவிடுறாரு ஸ்டாய்க்கு. அதன்படி மொத்த ஆயுதங்களையும் எடுத்துக்கிட்டு டூத்லெஸை முன்னாடி கட்டி போட்டு டிராகன்கள் வாழ்ற இடத்த தேடி வெறித்தனமா கிளம்புறாங்க. இதை வெறுப்போட நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான் ஹிக்கப்பு. அவனை சமாதானப்படுத்த வந்த ஆஸ்ட்ரிட் கிட்ட நான் அன்னைக்கே டூத்லெஸை கொண்டு இருக்கணும்னு சொல்றான். அப்புறம் ஏன் பண்ணல, அதுக்கான காரணத்தை சொல்லுன்னு கேட்கிறா ஆஸ்ட்ரிட். இந்த தீவுக்கு வந்து 300 வருஷத்துல ஒரு டிராகனை கொல்ல முடியாத வைக்கிங் நான் தான் சொல்லி ஃபீல் பண்றான். ஆனா ஒரு டிராகன் கூட ஃப்ரெண்ட் ஆகி அது மேல சவாரி போன ஆளும் நீதான். அதனால எதுக்காக அதை கொல்லாம விட்டேன்னு கேட்கிறா ஆஸ்ட்ரிட். அதுவும் என்ன போலவே பயத்துல இருந்துச்சு, அதனாலதான் கொல்லாம விட்டேன்னு சொல்றான் ஹிக்கப்பு. அதுவே முட்டாள்தனம்னு நினைச்சனா இப்ப அதை காப்பாத்துறதுக்கு என்ன பண்ணுவேன்னு கேட்கிறா ஆஸ்ட்ரிட். அடிமுட்டாள்தனமா செயல்பட போறேன்னு சொல்லி ஓடுறான் ஹிக்கப்பு. அந்த பக்கம் பனி படர்ந்த பகுதிக்குள்ள நுழைஞ்சதும் டூத்லெஸ் தலையை திருப்புற பக்கம் எல்லாம் படகு திருப்புறாரு ஸ்டாய்க்கு. இங்க டிராகன்களை அடைச்சி வச்சு பயிற்சி எடுக்கிற இடத்துக்கு மற்ற பசங்களை வர வச்சு அவனோட திட்டத்தை சொல்றதுக்கு ரெடியா நிக்கிறா ஹிக்கப்பு. அதுங்களும் இவன் கூட சேர்ந்து செயல்பட மும்முரமா இருக்குங்க. அந்த பக்கம் டூத்லெஸோட உதவியால மொத்த டிராகன்களும் வாழ்ற இடத்துக்கு வந்து சேர்றாங்க ஸ்டாய்க்கு கேங்கு.
இங்க நெருப்பு டிராகனை பாசத்தால கட்டுப்படுத்தி பசங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறான் ஹிக்கப்பு. அதை பார்த்து ஃபர்ஸ்ட் பயந்தாலும் அன்போட தொட சொல்றான். அதே போல மற்ற டிராகன்களும் வெளியே வந்து அமைதியா நிக்குதுங்க. அது மேல ஏறி பயணம் பண்றதுக்கு கைத்த ரெடி பண்றான் ஹிக்கப்பு. அந்த பக்கம் மொத்த செட்டப்பையும் ரெடி பண்ணிட்டு பாறாங்கல்லால மலையை தாக்குறாங்க. அதனால விழுந்த ஓட்ட வழியா உள்ள போய் பாக்குறாரு ஸ்டாய்க்கு. அங்க இருக்க மொத்த டிராகனும் வெளியே வரப்போ எல்லாரும் சேர்ந்து அதுங்களை அட்டாக் பண்ண முயற்சி பண்றாங்க. பதிலுக்கு எந்த ஒரு எதிர்ப்பும் காட்டாம எல்லா டிராகனும் பறந்து போனதை பார்த்து வெற்றி வெற்றின்னு கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா டூத்லெஸ் ஒரு வித பயத்தோட சங்கிலில இருந்து விடுபட முயற்சி பண்ணிட்டு இருக்கு. அப்போ ஸ்டாய்க்கு மட்டும் பெரிய ஆபத்து வரப்போது, எல்லாரும் தயாரா இருங்கன்னு கத்துறாரு. அதுக்கேத்தா போல மலையை பெத்துக்கிட்டு வெளியே வந்த மிகப்பெரிய டிராகனை பார்த்து எல்லாரும் தெரிச்சு ஓடுறாங்க. இதை எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டே மற்றவங்களை காப்பாத்துற வேலையை பார்க்கறாரு ஸ்டாய்க்கு. அப்போ இவங்க வந்த மொத்த கப்பலையும் நெருப்பு விட்டு பொசுக்கி தள்ளுது பெரிய டிராகன். அதுல இருக்க டூத்லெஸ்ஸால தப்பிக்க முடியாம கஷ்டப்படுது. அப்போ காப்லரும் ஸ்டாய்க்கும் ஒன்னா சேர்ந்து டிராகனோட கவனத்தை ஈர்க்கிறாங்க. இந்த கேப்ல மற்றவங்க எல்லாம் தப்பிக்கிற வேலையை பார்க்கறாங்க. அதனால செம்ம கடுப்பான பெரிய டிராகன் இவங்களை அட்டாக் பண்ண வரும்போது சரியான டைமிங்ல அடைச்சி வச்சிருந்த டிராகன்ஸை கூட்டிட்டு வந்த பசங்க எல்லாரும் சேர்ந்து பெரிய டிராகன் அட்டாக் பண்றாங்க. அதை பார்த்து உன்னை போலவே உன் புள்ளையும் பிடிவாதக்காரனா இருக்கானேப்பான்னு ஸ்டாய்க்கு கிட்ட சொல்றாரு காப்லரு. அப்போ மற்றவங்களை பெரிய டிராகன் அட்டாக் பண்ண சொல்லிட்டு ஆஸ்ட்ரிடு கூட போய் டூத்லெஸ்ஸை தேடிக்கிட்டு இருக்கான் ஹிக்கப்பு. அது எரிஞ்சுக்கிட்டு இருக்க கப்பல்ல தப்பிக்க முடியாம கஷ்டப்படுறத பார்த்து நான் இதை காப்பாத்திக்கிறேன், நீ போய் மற்றவங்களுக்கு உதவி பண்ணுன்னு ஆஸ்ட்ரிடு அனுப்பி வைக்கிறான். அப்புறம்டா அது வாய்க்கு போட்டிருந்த விலங்கெல்லாம் அவுத்து விடுறான். இதுங்க பெரிய டிராகனை திசை திருப்ப என்ன முயற்சி பண்ணாலும் சின்ன டிராகன்ஸ் எல்லாமே பயந்து போதுங்க. ஆனா ஒருத்த மட்டும் பெரிய டிராகன் மேல எகிரி குதிச்சு அது கண்ணில் சுத்திய வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கான். அதனால கடுப்பாகி வாளால அட்டாக் பண்ணுது பெரிய டிராகன். இந்த சேதாரத்துல சிக்கி டூத்லெஸ் முழுகி போகுது. அதை காப்பாத்த போன ஹிக்கப்பு மயங்கி விழுந்துடுறான். என்னடா இதுன்னு யோசிக்கும் போது அவங்க அப்பா சரியான டைமிங்ல உள்ள பூந்து ஹிக்கப்பை காப்பாத்தி மேல கொண்டு வந்துடுறாரு. அடுத்ததா மறுபடியும் உள்ள இறங்கி டூத்லெஸ்ஸை நேருக்கு நேரா பார்த்து அதையும் விடுவிக்கிறாரு. உடனே மின்னல் வேகத்துல அவரை கூட்டிட்டு மேல வந்த டூத்லெஸ் பெரிய டிராகனை சமாளிக்க ஹிக்கப்பை கூப்பிடுது. அவன் கிளம்பும் போது உன்கிட்ட நான் கோபமா பேசினதுக்கு மன்னிச்சிடுப்பா, நீ தான் என் புள்ளன்னு சொல்லிக்க நான் பெருமைப்படுறேன்னு சொல்றாரு ஸ்டாய்க்கு. அப்போ பெரிய டிராகன் மேல ஏறிக்கிட்டு இருந்தவனை காப்பாத்திட்டு எஸ் ஆகும் போது ஆஸ்ட்ரிடு மாட்டிக்கிறா. அவளை முழுங்க வரப்போ டூத்லெஸ் பெரிய டிராகன் வாயில நெருப்பை விட்டு காப்பாத்திருது. அவ டிராகன்ல இருந்து கீழே விழும்போது பக்காவா பிடிச்சி தரையில இறக்கி வச்சுட்டு பெரிய டிராகன் கூட சிங்கிள்ஸ் செய்ய போறாங்க டூத்லெஸ்ஸும் ஹிக்கப்பும். ஃபர்ஸ்ட் கண்டமேனிக்கு அதை தாக்கிட்டு வானத்தை நோக்கி பறந்து போறாங்க. அது பிரம்மாண்ட ரக்கையை விரிச்சு இவங்களை துரத்திட்டு போகுது. நடு வானத்துல போய் கார்மேகங்களுக்கு நடுவுல மறைஞ்சி பெரிய டிராகனோட ரெக்கையில கண்டமேனிக்கு நெருப்பை விட்டு தாக்கிட்டு இருக்கு டூத்லெஸ். அதனால கடுப்பான பெரிய டிராகனும் சுத்தி நெருப்பை விட்டு தாக்குது. ஆகாயத்துல நடக்கிற இந்த கொடூரமான சண்டையை பார்த்து எல்லாருமே வாய உலகுறாங்க. இதுல டூத்லெஸ்ஸுக்கு செட் பண்ணி வச்ச லெதர் ரெக்கையும் பத்தி எரிய ஆரம்பிக்குது. அப்புறம்டா கீழ் நோக்கி முழு வேகத்துல டூத்லெஸ்ஸை பறக்க வைக்கிறான் ஹிக்கப்பு. பின்னாடியே வெறித்தனமா விரட்டிட்டு வந்த பெரிய டிராகன் நெருப்பை விடுறதுக்கு ரெடி ஆகிறத கவனிச்சு இப்போ அட்டாக் பண்ணுன்னு டூத்லெஸ் கிட்ட சொல்றா ஹிக்கப்பு. அது அந்தரத்திலேயே திரும்பி நெருப்பை விட்டதும் பெரிய டிராகன் உடம்புக்குள்ள ஒரு பிரளயமே உண்டாகுது. நேரா போய் கீழே மோதி படுபயங்கரமா வெடிச்சு செதறத பார்த்து எல்லாரும் பதறி போறாங்க. அதுல சிக்காம எசாவலாம்னு பார்த்தா டூத்லெஸ்ஸோட லெதர் ரெக்க சுத்தமா எரிஞ்சு போகுது. அப்போ பெரிய டிராகனோட வால்ல மோதி ஹிக்கப்பு கீழே விழுந்துடுறான். அவனை காப்பாத்த டூத்லெஸ் பறந்து வருது. ரெண்டு பேரும் கொழுந்து விட்டு எரியிற நெருப்புல விழுந்துடுறாங்க. இந்த சம்பவம் முடிஞ்சு ஹிக்கப்பை தேடி வராரு ஸ்டாய்க்கு. ஆனா டூத்லெஸ் மட்டும் மூச்சு பேச்சு இல்லாம படுத்து கிடக்கிறத பார்த்து என் புள்ள செத்துட்டானேன்னு ஃபீல் பண்ணி நிக்கிறாரு. அவர் பின்னாடி வந்த ஊர் மக்களும் சோகமா நிக்க ஆஸ்ட்ரிடு என்ன சொல்றதுன்னே புரியாம முழிக்கிறா. அப்போ டூத்லெஸ் அதோட ரெக்கைய விலக்கி ஹிக்கப்பை காட்டுது. அவன் சுயநினைவில்லாம படுத்து கிடந்தாலும் உயிரோட இருக்கிறத பார்த்து அப்பா சந்தோஷப்படுறாரு. அதே போல ஊர் மக்களும் ஆஸ்ட்ரிடும் இந்த வெற்றியை சிறப்பா கொண்டாடுறாங்க. என் புள்ளைய காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றின்னு டூத்லெஸ் கிட்ட சொல்றாரு ஸ்டாய்க்கு. 2 நாள் கழிச்சு மயக்கம் தெளிஞ்சு கண் விழிச்ச ஹிக்கப்பு வீட்டுக்குள்ள டூத்லெஸ் இருக்கிறத பார்த்து பதறி போறான். பெட்டை விட்டு எழுந்திருக்கும் போதுதான் ஒரு காலை இழந்துட்டோமேனு பாக்குறான். அதை பெருசா எடுத்துக்காம செட் பண்ணி வச்ச கட்டக்காலை பயன்படுத்தி நடக்கலாம்னு முயற்சி பண்ணி கீழே விழ போறான். ஆனா டூத்லெஸ் அவனை பிடிச்சி காப்பாத்திடுது. சரின்னு அதை கூட்டிட்டு வெளியே போகும்போது டூத்லெஸ்ஸோட ஒரு பக்கம் ரெக்கையும் இவனோட ஒரு காலும் இழந்ததை காட்டுறாங்க. இதுலயும் 2 பேருக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்குது பாருங்களேன். வெளியே வந்தா மொத்த டிராகன்ஸும் மனிதர்களோட இணைஞ்சு வாழ்றத பார்த்து நான் செத்துட்டேன் போல, இது சொர்க்கம் தானேன்னு யோசிக்கிறான் ஹிக்கப்பு. அதுக்கு இன்னும் நாள் வரல தம்பின்னு சொல்றாரு ஸ்டாய்க்கு. அதை கேட்டு ஹிக்கப்பு மனசார சந்தோஷப்படுறான். அவங்கிட்ட டூத்லெஸ்ஸுக்கு மறுபடியும் ரெடி பண்ண லெதர் ரெக்கையை கொடுத்துட்டு எப்படிப்பா இருக்கு நான் உருவாக்கின கட்டக்காலன்னு கேட்கிறாரு காப்லரு. அப்போ ஆஸ்ட்ரிடு வந்து என்னை பயமுறுத்தினதுக்காக வயிற்றுலேயே ஒரு குத்த விட்டு நீ உயிர் பொழைச்சதுக்காகன்னு சொல்லி அழகா ஒரு முத்தத்தை கொடுக்குறா. அப்புறம்டா டூத்லெஸ்ஸுக்கு ரெக்கையை மாட்டி விட்டு சந்தோஷமா ஆஸ்ட்ரிடு கூட பறந்து போறான் ஹிக்கப்பு. பல ஊர்ல பலவிதமான வளர்ப்பு பிராணிகள் இருந்தாலும் எங்க ஊரோட செல்லப்புள்ள இந்த டிராகன்ஸ் தான் சொல்றதோட படம் முடியுது. இந்த படத்தோட கதையை சொல்லும்போது பழைய நினைவுகள்லாம் ஞாபகத்துக்கு வருது.
என்னதான் காலேஜ் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருந்தாலும் இப்படி ஒரு டிராகன் கிடைச்சா நம்ம எப்படியெல்லாம் இருக்கலாம்னு யோசிச்சிருக்கேன். இப்போவும் அனிமேஷன் படங்களை பார்க்கும்போது இந்த உலகத்தில் நாம் இருந்தால் எப்படி இருக்கும்னு தான் யோசிக்கிறேன். இந்த குழந்தைத்தனமான மென்டாலிட்டி தான் பலவித டிப்ரெஷன்ல இருந்து நம்மளை காப்பாத்துது போல. சரி, உங்களுக்கு அனிமேஷன் படங்களை பார்த்தா எப்படி இருக்கும்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா தம்ஸ் அப் தெரிவிக்க விட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. புதுசாக வரவங்க மறக்காம ஃபிலிம் ஃபெதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மிக்க நன்றி நண்பர்களே.